விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். சங்கூதர வயசுல சங்கீதா அப்படின்ற மாதிரி சங்கூதர வயசுல சசிகலா அப்படின்னு இன்னைக்கு ஒரு அம்மா நேத்து ஃபுல்லா புலம்போடு புலம்பி இருக்கிறது. அந்த அம்மா என்ன ஒரு அரிய கருத்துக்களை முத்தான கருத்துக்களை உதிர்த்தார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில விரிவாக நாம இன்னைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய விதைகள் இயக்கம் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நான் ஒரு புத்தகம் காட்டுறேன், சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கடந்த ஒரு வார காலமாக நான் அந்த புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த புத்தகம் வந்து சசிகலாவின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு உண்மையாகவே கடந்த ஒரு வார காலமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சசிகலா என்ற கேரக்டர் யாரு, இந்த சசிகலா என்பவர் யார் என்பது முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரை பற்றி விமர்சிக்க முடியும், அவரை பற்றி பேச முடியும். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் வந்து SAM பரகத்தலி கிட்டத்தட்ட ஒரு 324 பக்கம் இருக்குது இந்த புத்தகம். இந்த புத்தகம் வாய்ப்பு இருந்தா நண்பர்கள் வாங்கி படிங்க. சசிகலா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நபர்கள் வாங்கி படிங்க. உண்மையாகவே ரொம்ப எப்படின்னாக்க ஒரு அண்ணாமலை படத்துல பால் கறக்கிற ஒரு பண்ணையாரா இருந்து எப்படி பணக்காரரா மாறுவாரு ரஜினி, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூரியவம்சம் படத்துல பஸ் ஓட்டிக்கிட்டே இருந்து அந்த பஸ் கம்பெனி முதலாளியா ஆவார்ல சரத்குமார், அந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னு உங்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சுனாக்க இந்த புத்தகம் வாங்கி படிச்சீங்கன்னா அந்த ஆசை வந்துடும். ஒரு சாதாரண சீடி கடை வச்சிருந்த ஆயா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல உச்சாணி கொம்புல உட்காந்து எல்லாரையும் ஒரு உழுக்குனதை வந்து இந்த புத்தகம் அப்படியாக படம் போட்டு காட்டி இருக்கிறது. வாயிருப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து படிங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்க அந்த சசிகலா என்னும் திறந்த புத்தகத்தினுடைய வாழ்க்கை நாற்றம் அடிக்கும். கப்பு, ஒரே கப்பு. இந்த புத்தகம் முழுவதும் சசிகலா யார் யார் கால்களை இழுத்து விட்டார், வாரி விட்டார், யார் யாரையெல்லாம் நசுக்கி தூக்கி எறிந்தார், யார் யாரின் மீதெல்லாம் பொய் வழக்கு போட்டார், புரட்சி தலைவி அம்மா அவர்களை சுற்றி இருந்த உண்மையான விசுவாசிகளை எப்படி இவர் காலி பண்ணாரு, புரட்சி தலைவருக்கே இவங்க எப்படி விபூதி அடிச்சாங்க அப்படின்ற முழு வரலாறு அந்த புத்தகத்துல இருக்கிறது. சாதாரண வீடியோ கேசட் சிடி கடை வச்சிருந்தவங்க, சிடி கடை வச்சிருந்த சசிகலா இன்றைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலான சொத்துக்கு அதிபதியாக எப்படி மாறினார் என்ற வரலாறு அந்த புத்தகத்துல இருக்கிறது. நேத்து என்னமோ சசிகலா அவர்கள் ஏறி அப்படியே மேடையில நின்னுகிட்டு எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு வரல. நல்ல வேலை, சந்தோஷம். வாயிலிருந்து அந்த மனுஷன் பேர் வராம போனதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த சாக்கடை வாயிலிருந்து அந்த சந்தனத்தினுடைய பெயர் தான் வரணும்னு நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. உங்களை யாரும் வெத்தலை பார்க்க வச்சும் அழைக்கவும் இல்லை. ரொம்ப எளிமையா கேட்கிறோம். நேத்து அவ்வளவு வக்கனையா பேசுனீங்கல்ல, எல்லாரும் என்னை முதுகில் குத்தி விட்டார்கள், அம்மாவுக்கு நான் தான் உடன் இருந்தேன், வழியாக ஆட்டியாக இருந்தேன், அப்படி இப்படின்னு அளந்து விட்டீங்கல்ல. அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களை குடும்பத்தோடு எதற்காக இந்த பங்களாக்குள்ளே வராதீங்கன்னு விரட்டி அடிச்சாங்க. அந்த வரலாறு பத்தி பேசலாமா? சசிகலா அவர்களுக்கு இனிப்பாக இருக்குமா? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கூட பிறந்த சகோதரன் அவர்களை கூட பார்க்க விடாமல் அவர்கள் இவரை பார்க்க அந்த வேதா இல்லத்திற்கு போயஸ் கார்டனுக்கு வந்தாக்க வெளியில அந்த தெருவிலேயே புரட்சி தலைவி அம்மா அவருடைய குடும்பத்தை விரட்டி விட்டவர்கள் நீங்கள். தீபா உட்பட அந்த போயஸ் கார்டன் இல்லத்துக்குள்ளே வரக்கூடாது, அந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீபாவும் அவங்க அண்ணன் கூட பிறந்த புரட்சி தலைவி அம்மா அவருடன் கூட பிறந்த அவங்களுடைய அண்ணன் முதற்கொண்டு அத்தனை பேருடைய குடும்ப உறவுகளையும் துண்டித்தது சசிகலா. எதற்காக கோபப்பட்டு உங்களை குடும்பத்தோட விரட்டி விட்டாங்க? திவாகரனை எதற்காக கட்சியை விட்டு தொடர்ந்து எடுத்தாங்க, வீட்டை விட்டு வெளியில போக வச்சாங்க குடும்பத்தோட? ஏனென்றால் நீங்கள் செய்த அட்டூழியங்கள். இந்த தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் நான் பொதுச் செயலாளரான. நிர்வாகிகளுக்கு அப்போது இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரையும் கை காட்டவில்லை. இப்படிப்பட்ட சூழல்ல கட்சி உடைந்து விடக்கூடாது, ஏன்னா ஆட்சி இருக்கு, ஆட்சி கலைந்து விடக்கூடாது என்பதற்காக 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் வேறு வழியின்றி சரி கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு வேறு வழியின்றி தான் உங்களை உட்கார வைத்தார்களே தவிர அவர்களும் அப்படியே முழு விருப்பத்தோடு மொத்த தொண்டர்களும் சேர்ந்து உங்களை கொண்டு வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவியில உட்கார வைக்கல. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பொதுச் செயலாளர் ஆனது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அஇஅதிமுக தொண்டனுக்கு கூட விருப்பம் இல்லை. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு வழக்குகளில் சிக்குவதற்கு மிக முக்கியமான காரணமே மூளையே நீங்கள் தான். நீங்கள் செய்த ஊழலால் தான், நீங்கள் வாங்கிய லஞ்சத்தால் தான், நீங்க சேர்த்த சொத்தால் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மீது அந்த பழியை போடப்பட்டு அவர் உங்களால் சிறை தண்டனை அடைந்தார்கள் சொல்லிட்டு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் உங்கள் மேல வெறுப்பின் உச்சத்துல இருந்தாங்க.
மொத்தமா அதிமுக தொண்டர் யார்கிட்ட போய் கேட்டாங்கனாலும் இந்த சசிகலாவில தாமா இவங்க அம்மா வந்து மாட்டினாங்க, இந்த சசிகலாவில தான் அம்மா அவர்கள் சிறைக்கு போனாங்க, இந்த சசிகலா தான் எல்லாத்துக்கும் காரணம் அத்தனை பேருக்குமே தெரியும், அத்தனை பேரும் அதை தான் சொல்லுவாங்க. அதனால உங்களை என்னமோ அப்படியே எல்லாரும் மனமும் வந்து ஆசையோட உங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பொதுச்செயலாளர் என்ற பதவியில உட்கார வைக்கல. உடனே சொல்றாங்க எனக்கு முதலமைச்சர் ஆசையெல்லாம் அப்போது கிடையாது, அதனால்தான் ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? சசிகலா அவர்கள். அப்படியா? உங்களுக்கு முதலமைச்சர் ஆசை கிடையாது. முதலமைச்சர் ஆகுவதற்கு நீங்க எல்லாரையும் என்னென்ன பாடுபடுத்துனீங்க, ஆளுநரை என்னென்ன பாடுபடுத்துனீங்கன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், என்னென்ன கொடுமைகளை நீங்க படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்க ஆசை நிறைவேற முடியாமல் தான் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் அந்த இடத்துல இவரால் சரியான ஆளுன்னு உட்கார வச்சுட்டு போனீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உண்மையான அம்மாவின் விசுவாசி இல்லையா? அவருக்கு தெரியாதா இந்த கட்சி நாசமா போவதற்கு காரணம் நீங்கள் தான் என்று? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறைக்கு போவதற்கு காரணம் நீங்கள் தான் என்று. அப்போ கலைகளை கலைந்தெடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தார். நீங்கள் தான் உண்மையாகவே சிறைக்கு போயிருக்க வேண்டிய ஆள், நீங்கள் தான் A1 குற்றவாளியாக இருந்திருக்க வேண்டிய ஆள். ஆனால் காலத்தின் சுழற்சியால் அதனுடைய சூழ்ச்சியால் உங்களால் சிக்க வைக்கப்பட்டார் அம்மா. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் ஒன்றும் கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுதான் வாழணுன்ற எந்த அவசியமும் அவர்களுக்கு கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிறக்கும் போதே பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவருடைய தாயாரும் நடிகை தான், இவரும் நடிகை தான். இவங்களும் அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்க ஒன்றும் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு தின்னுன்ற அவசியம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கிடையாது. சிடி கடை வச்சிருந்த 1 லட்சம் கோடிக்கு மேல சொத்து எப்படி வந்ததுன்னு ஒன்ன புடிச்சு கேட்கணும். உன்னால் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிக்கினார். அதனால் தான் கலைச்செடியான உன்னை களை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உன்னை போன்ற ஆட்கள் கட்சிக்குள்ள இருந்தா கட்சியை அழிச்சிருவீங்க, ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கட்சி போயிடும். அப்படி என்பதால் தான் உங்களை விரட்டி அடித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கட்சியினுடைய நலனுக்காக. அவருடைய சுயநலம் அப்படின்றதாக என்னைக்கே இந்த கட்சியை கூறுபட்டு வித்திருப்பாரு. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல ஓபிஎஸ் இருந்திருந்தானா என்ன கட்சியை 10ஆ பிரிச்சு பாதி திமுகவுக்கும் பாதியை வேறு யாருக்காவது வித்துட்டு போயிருப்பாரு ஓபிஎஸ். புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சியை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதுகாத்த கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறோம்னு அத்தனை சோதனைகளையும் தாங்கி கொண்டு அத்தனை எதிரிகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து இன்றைக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் உண்மையும் கூட. எனக்கு என்னமோ பதவி ஆசை இல்லை, நான் கை காட்டி விட்டுட்டு போனவங்க என்ன முதுகுல குத்திட்டாங்க. உன்னுடைய நீ எத்தனை பேர் முதுகுல குத்துன, எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிச்ச செரீனா வழக்கெல்லாம் தெரியுங்களா? அந்த வழக்கெல்லாம் தோண்டி எடுத்தா கதை நாரிடும். சசிகலா கதை வரலாறு சொல்லுது ஆதாரங்களோடு. அப்போ நீ இதை பற்றி பேசுவதற்கு துளியாவது அருகதை இருக்கிறதா? முதல்ல கட்சிக்கு நீ யாரு? முதல்ல அடிப்படை உறுப்பினராக எத்தனை ஆண்டு காலம் நீ கட்சியில வந்து உழைச்சிட்ட? வேறு வழி இல்லாதால் ஒரு நெருக்கடி நிலையின் போது கட்சி உடைந்து விடக் கூடாது என்பதற்காக தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தான் நீங்கள், அவ்வளவுதான். உடனே அதை தான் அத்தாரிட்டின்னு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து புதுசா கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதே அதிமுக கொடியில புரட்சி தலைவர் படம், புரட்சி தலைவி அம்மா படம், அறிஞர் அண்ணா படம், இவங்க 3 பேர் படத்தையும் போட்டு இதுதான் என்னுடைய கட்சி கொடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொட்டி. இவங்க ஆரம்பத்துல அந்த சிடி எல்லாம் வியாபாரம் எப்படி பண்ணாங்கன்னாக்க, பொட்டியில சீடியை வச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுட்டு போனவங்க தான் போய் சீடியை வித்த ஆட்கள் தான் இவங்க. அதே பழக்கம் அதே புத்தி இப்பயே வந்திருக்கு பாருங்க. பொட்டியில இருந்து ஒரு சின்ன பொட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த பொட்டியை திறந்து கொடியை தூக்கி காட்டுறாங்க சசிகலா. கொடியை தூக்கி காட்டி இதுதான் எங்கள் கட்சியின் கொடி. சரி, இப்ப என்னங்க தேவை வந்துச்சு? இன்னைக்கு வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே, எடப்பாடி பழனிசாமியை அப்படியே விமர்சிக்கிறீங்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கும் முன்பு வரைக்கும், நீங்க புதிய கட்சி ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் நீங்க அதிமுகவில் கெஞ்சிட்டு இருந்தீங்க. மறந்துட்டீங்களா என்ன? கட்சி ஆரம்பிக்கிற முந்தின நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முந்தின நாள் வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் போன் பண்ணி எப்படியாவது கட்சியில இணைங்க, கட்சியில இணைங்கன்னு சசிகலா அவர்கள் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த புதிய கட்சியே ஆரம்பமானது. எதற்காக இந்த புதிய கட்சி? மக்களுக்கு சேவை செய்யவா? எவ்வளவோ குற்றச்சாட்டை வைக்கிறாருல்ல இவரு, எடப்பாடி பழனிசாமி மேல எவ்வளவு குற்றச்சாட்டை சசிகலா வைக்கிறாங்கல்ல. இத்தனை வருஷம் ஏங்க அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கல? இத்தனை வருஷம் ஏங்க நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு வந்து அப்படியே எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படி இப்படி இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. 5-6 வருடம் ஆகுது இல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்து?
ஒரு நாள் கூட இந்த குற்றச்சாட்டை வந்து வெளியில இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கல. இன்னைக்கு என்ன தேவை வந்துச்சு? ஏன்னா அவர் கட்சிகளை சேர்த்துக்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் கட்சியில் சேர்த்து மட்டும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. வேறு வழி இல்ல, பினாமி கிட்ட கொடுத்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணணும், இல்லைன்னா அவன் ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போயிடுவானுங்க. அப்போ நமக்குன்னு ஒரு தேர்தல் கட்சி வேணும், நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ன்றதுக்காக இப்ப புதிய கட்சி. இந்த புதிய கட்சியை வச்சு நான் கூட்டணிக்கு போறேன், அங்க கூட்டணிக்கு போறேன், இங்க கூட்டணிக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துக்கிட்டு பினாமியை மிரட்டி, பாத்தியா என்கிட்ட அதிகார பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு பினாமியை மிரட்டி கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கணும். அதுக்காக தானே இந்த புதிய கட்சி, வேற எதற்காக இந்த புதிய கட்சி? அப்படி என்ன தேவை வந்து விட்டது? சசிகலா வந்து புரட்சி செய்துதான் தமிழ்நாட்டை காப்பாற்றணுமா? சசிகலா வந்து அரசியல் செய்துதான் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணுமா? அப்படி ஒரு தேவை இருக்குதா? அதிமுக ஜெயிச்சிடக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளரா இருந்து படிப்படியா முன்னேறி ஒரு விவசாயியினுடைய மகன் உச்சத்துல இருக்கிறாரே, அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மூலாமூலியும் கட்சி தொடங்குறானுங்கப்பா. தொடங்குற அத்தனை பேரும் எம்ஜிஆர் அதிமுக பண்ருட்டி ராமச்சந்திரா தொடங்கினா, இதோ இந்த அம்மா புதுசா வந்துருச்சு, பேரா பிறகு அறிவிக்கிறேன், கொடியை மட்டும் இப்போது அறிவிக்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்றது, என் பேரை முன்னாடி அறிவிக்கிறது, இவங்க கொடியை முதல்ல அறிவிச்சுட்டாங்க. ஏன்னாக்கா 2 கொடியும் ஒரே மாதிரி கலர்ல இருக்கு, மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை தோற்படுகிறது. திமுக பின்னின்று இவர்களை இயக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மூலாமொழி கிளம்பி வரானுங்க. அதிமுக கொடியை தூக்கிட்டு பண்ருட்டி ராமச்சந்திரனும் அதிமுக மாதிரியான கொடியை தூக்கிட்டு தான் வந்து நின்று இருக்கிறாரு. சசிகலாவும் அதிமுக கொடி மாதிரி தூக்கி கொண்டுதான் வந்து நிற்கிறாரு. இப்ப மூலாமொழிக்கு ஆளுக்கு ஒரு கொடியை தூக்கிட்டு வந்து நின்றுட்டானுங்க. எதற்காக? அதிமுகவை தோற்கடிப்பதற்கு. ஒரு சாதாரண ஏழை எளிய ஒரு விவசாயியினுடைய மகன் உச்சத்திற்கு வந்து விட்டானே என்ற வைத்தறிச்சல் தாங்க முடியாம இன்றைக்கு அவ்வளவு சதிகளையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சசிகலா யார் என்பதை அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். சசிகலா எவ்வளவு பெரிய சதிகாரி என்பது தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். நீங்க இங்க புதுசாக உத்தமி வேடங்கள்லாம் இங்க போட வேண்டாம். எனவே தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், இது போன்ற கலை செடிகளை நாம் எப்பொழுதோ புடுங்கி எரிந்து விட்டோம். இனியும் இவர்கள் வந்து இங்க கத்தி கொண்டிருந்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம். நன்றி.